நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டுவதற்கு 3 காரியங்கள் மிக மிக முக்கியமானதாக இருக்கு பாருங்க. நம்ம சாதாரண மனிதர்கள் தான் பாருங்க. நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்மளுக்கு உதவி தேவைப்படுகிறது. அனுதினம் நம்மளுக்கு உதவி தேவைப்படுது. அநேக நேரம் நினைச்சிடும் நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம எதனாலும் சாதிச்சலாம்னு நினைக்கிறோம். ஆனால் காசு இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்க முடியாது. நம்முடைய குடும்பங்களை கட்டுவதற்கு அவருடைய ரத்தம் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அவங்களோட டிப்ரெஷன் போகணும் அப்படின்னா டேக் கம்யூனியன். இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் அந்த பவர் இருக்குது. அந்த கம்யூனியன் திருவிருந்துக்கு அந்த அந்த பவர் இருக்குது பாருங்க. குடும்ப தலைவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நான் இதை குடும்பமாய் நீங்கள் இதை உட்கொள்ளும் போது, இதை கடைபிடிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் யூ வில் see massive சேஞ்சஸ். உங்கள் குடும்பத்தில் வந்து இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தை வைத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் ப்ரேயரில் வைக்கும்போது இதை வைத்து நீங்கள் பேசுவீர்களா, அந்த உங்கள் குடும்பத்துக்கு உண்டான தோல்வியோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சுகவீனமோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமோ, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமோ எல்லாம் ஒழிந்து போய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் ரெனியூட் மைண்ட்ஸ் டீச்சிங்ஸ் சார்பாக உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆல்ஃபா டிவி நேயர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீங்க. எனக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கிது. இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது என்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய அனுபவம் இல்லை, என்னுடைய சுய வார்த்தைகள் அல்ல. இது எல்லாமே கர்த்தராகிய தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள். அதே போல் வேதத்திலிருந்து கர்த்தர் கிறிஸ்துவுக்கான குடும்பங்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறோ அந்த காரியங்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த சீரீஸை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ முதல் வீடியோவிலேருந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஒரு தொடர் போதனையாக இதை எடுத்துக்கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த வீடியோவின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்னு அந்த காரியங்களை தான் நம்ம அநேக எபிசோடில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பல எபிசோடில் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ நம்ம அதை ஓரளவு நம்ம கவர் பண்ணிட்டோம். நான் விசுவாசிக்கிறேன். அது கர்த்தர் வந்து பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்தாரானால் நான் அதை தொடர்ந்து கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா இந்த காரியங்கள் தான் நம்மளுக்கு அறியாத காரியங்கள் தான் நம்ம கொள்ளுது பாருங்கள். நம்மளுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனையை கொண்டு வந்து போடுது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்திருப்போமானால், நாம் அறிவோமானால், வாட் வி நோ இஸ் வாட்ஸ் கோயிங் டு சேவ் அஸ். ஸோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் பிரின்சிபல்ஸாக இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோமானால் தேவன் தாமே அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் அதை மாற்றும் பாருங்க. அது இந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்குது. அதை நம்ம விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளுக்குண்டான வேத சத்தியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனால் வரைக்கும் we have seen the principles. We have looked at the principles behind the Christian families. Amen. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இவ்வளோ பிரின்சிபல்ஸை கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் முந்தின வீடியோஸில் பார்த்துருக்கோம். நம்ம ஸோ இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம கற்றுக்கொள்கிறோம், எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம சாதாரண மனிதர்கள் தான் பாருங்கள். நம்ம வந்து நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்மளுக்கு உதவி தேவைப்படுகிறது. நம்ம வந்து அனுதினம் நம்மளுக்கு உதவி தேவைப்படுது. அனுதினம் நம்ம வந்து கீழே விழுந்துடுறோம். நம்ம அதை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, இல்லைன்னா ஒரு சத்தியம் தேவைப்படுது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. இது கர்த்தருக்கு தெரியும். எப்படி வந்து ஒரு பில்டிங் கட்டுவதற்கு வெறும் ப்ளூ பிரிண்ட்ஸ் இல்லைன்னா இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் மட்டும் பத்தாது பாருங்கள். அதற்கு செங்கல் வேணும், அதற்கு சிமெண்ட் பூசப்பட வேணும், அஸ்திபாரம் போடப்படணும். அதே மாதிரி அதை எடுத்து நம்ம கட்டணும் பாருங்கள். ஸோ அதை கட்டுவதற்கு உண்டான டூல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியம். ஸோ அந்த டூல்ஸ் எப்படி ஒரு பில்டிங்க்கு முக்கியமோ அதே போல்
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டுவதற்கு 3 காரியங்கள் மிக மிக முக்கியமானதா இருக்கு பாருங்க. அதுல ஒரு காரியத்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து கவனிங்க. இத வந்து புட் யுவர் ஃபோக்கஸ் ஆன் திஸ் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பிளஸ் யூ. இந்த 3 காரியங்கள் என்னென்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, தேவன் வந்து இந்த முதல் காரியம் வந்து இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் பாருங்க. இருக்கிறதுலே முக்கியம்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த 3 காரியங்களும் முக்கியமான காரியங்கள் தான். ஆனா இந்த முதல் காரியத்துக்கு he needed to sacrifice his own son. அவர் சொந்த குமாரனையே நமக்காக சிலுவையில் அடிக்க கொடுத்து, அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ண வேண்டியதா இருந்தது அவருக்கு. ஆமென். ஸோ இட் ஹேஸ் டு பி டன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து தான் இந்த முதலாம் காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ என்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் வந்து ப்ராபபிளி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எஸ், இன்னைக்கு நான் வந்து ஐம் கோயிங் டு டாக் அபவுட் ஹிஸ் பிளட். இயேசுவின் ரத்தம். அது இயேசுவின் கர்த்தருடைய ரத்தத்துடைய வல்லமையை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க. நம்முடைய குடும்பங்களை கட்டுவதற்கு அவருடைய ரத்தம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, நமக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இல்லை பாருங்க. காட்லி ப்ரொடெக்ஷன். நம்ம வந்து வில் பி வல்னரபிள்னா நம்ம வந்து வீக்கனாக காணப்படுவோம். எதிரிக்கு முன்னாடி ஈஸியாக நாம் வந்து அடித்து அவன் எடுத்து போகிறதுக்கு நம்மளை வந்து கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவனுக்கு. அந்தளவுக்கு வல்னரபிள் ஆயிடுவோம். நம்ம ஒரு வீக்கெண்டு பொசிஷனுக்கு போயிடுவோம் பாருங்கள். ஸோ தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து நமக்காக அவருடைய ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். இந்த ரத்தம் நமக்கு பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் அது பாதுகாப்பாய் இருக்கிறது பாருங்க. ஸோ இன்றைக்கு நாம் அந்த ரத்தத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். அந்த ரத்தம் நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறது, என்னென்ன அது செய்திருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த காரியத்தெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும்போது விசுவாசம் நமக்குள்ளே பெருகுது பாருங்கள். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே, ரத்தம் நமக்காக இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறது, பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நான் இதை குறித்து நான் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நமக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டாகுது. இந்த நிச்சயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுதான் விசுவாசத்தில் நிலைநிற்கிறதும் கூட. ஆமென். சரி, முதலாம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். எதனால் மீட்கப்படல? நம்மளுக்கு ரிடம்ஷன் எதனால் உண்டாகவில்லை? நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம வந்து நம்மளுடைய பொன்னினாலேயோ இல்லை வெள்ளினாலேயோ நாம் மீட்கப்படவில்லை. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ என்ன சொல்கிறாரு? இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். விலையேற பெற்ற ரத்தம். அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் நல்லா நம்மளுடைய மூளையில் நம்ம போட்டு வச்சுக்கணும் பாருங்கள். நம்முடைய மீட்பு நம்முடைய சுய கிரியைகளாலோ இல்லை வந்து நம்மளுடைய பொன்னினாலேயோ இல்லை வெள்ளினாலேயோ உண்டாகவில்லை. பொண்ணும் வெள்ளியும் அவர் உண்டாக்குனது தான். ஆனால் அது நம்மளுக்கு மீட்பை கொண்டு வராது பாருங்கள். இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் பிரிங்கிங் ரிடம்ஷன் இன் அவர் லைஃப்ஸ். நம்ம அநேக நேரம் நினச்சிடறோம், நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம எதனாலும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் காசு இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியம் பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இதை நம்ம மனதில் ஆழமாய் நம்ம பகிர்ந்து கொள்ளணும் பாருங்கள். நம்முடைய ரட்சிப்பு, நம்ம குடும்பத்தின் ரட்சிப்பு எல்லாமே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலமாய் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஸோ ஓகே, நம்முடைய மீட்பு உண்டாயிருக்கிறது அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். நமக்கு வந்து அந்த மீட்பு வந்து எல்லா காரியத்தையும் உட்பட்டது பாருங்க, எல்லாத்தையும் உட்கொண்டது. நம்ம அந்த ரிடம்ஷன், காட்ஸ் ரிடம்ஷன் பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் எவ்ரிதிங் இன் இட். அதில் வந்து பாவ மன்னிப்பு இருக்குது, அதில் வந்து ஐஸ்வர்யம் இருக்குது, அதில் வந்து ஆரோக்கியம் இருக்குது, சமாதானம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அந்த மீட்புன்ற பண்டில் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ஸோ அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது எல்லாருக்கும், இந்த வசனங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நினைவு கூறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நினைவு கூர்ந்தால் தான்
இதோடைய வல்லமை என்னன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம உள்ள பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஸோ எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக்கிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறதா? இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஸோ பாவ மன்னிப்பு, நம்மளுடைய பாவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு அவருடைய ரத்தத்தில் தான் உண்டாயிருக்கு பாருங்க. அவர் ரத்தம் சிந்தினதுனால தான் நம்மளுக்கு அது உண்டாயிருக்கிறது. அவருக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால இந்த பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஸோ அவர் நம்முடைய பாவங்களை, நம்மளுடைய நேற்றைய பாவங்களை, இன்றைய பாவங்களை, நாளைய பாவங்களை ஒரே தரம் அவர் சிலுவையில் சுமந்திருத்தார். எல்லாவற்றிற்கும் நமக்கு பாவ மன்னிப்பு உள்ளது பாருங்க. நம்மளுக்கு இருக்கு, உண்டாயிருக்கிறது. நம்மளுக்கு இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் ரெடிலி ஃபார் அஸ். காட்ஸ் ரிடம்டிவ் பிளான் அதுதான் பாருங்க. நம்ம இன்னைக்கு பாவம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. நம்மளுக்கு அந்த பாவம் என்கிற கூர், ஏன்னா பாவம் மரணத்தை பிறப்பிக்கிற ஒரு சோர்ஸாக இருக்குது பாருங்க. ஸோ அந்த பாவத்தின் கூர், அந்த மரணத்தின் கூர் சிலுவையிலே ஒடிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கி நம்ம பாவத்தை பார்த்து நம்ம அஞ்ச தேவையில்லை. நம்ம பாவத்தை குறித்தே நம்ம ரொம்ப தியானிக்கவே தேவையில்லை. ஏன்னா அவருடைய ரத்தத்துக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவருடைய பாவம் நமக்கு நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுத்திகரித்து விட்டார். அந்த பாவம் மன்னிப்பு உண்டாகி விட்டது. நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நமக்கு உண்டான மிகப்பெரிய பாவம் என்னன்னா, நமக்காக அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை நாம் காணாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவம். அதற்கு தான் நம்மளுக்கு மன்னிப்பு வேணும் இன்னைக்கு. அது யாராவது நீங்கள் அவரை விசுவாசியாமல் இருந்தீங்க, அவர் சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவரே என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாரும், நீர் எனக்காக மரித்து உயிரோடு எழும்பினீர், அதை நான் விசுவாசிக்கிறேன், என்னை நீ ரட்சிக்கும் அப்படின்னு வாயை தெரிஞ்சுன்னு சொன்னோன்னா ரட்சிப்பு இன்னைக்கு உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். ஸோ ஓகே, நம்ம கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ நம்ம அவருடைய இரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்கிறதா? பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஸோ இந்த ரத்தத்துக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்கு பாருங்க. நம்ம குடும்பத்தில் பாவங்கள் நிறைய காணப்படுது அப்படின்னா நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா பாவத்துக்கும் உண்டான மீட்பு, அந்த பாவ மன்னிப்பு அது கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாயிருக்கிறது பாருங்க. ஸோ நம்ம குடும்பங்களில் பாவங்கள் பெருகுனதை பற்றி நம்ம இன்னைக்கு கவலைப்படாமல் நம்ம தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமானால் அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். அவருக்குள்ளே நம்ம யாருன்றதை நம்ம அறிந்து கொண்டோமானால் நாம் பாவத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கவே தேவையில்லை பாருங்கள். பை ஆக்சிடென்ட் யூ வில் பி வெரி ஹோலி. ஏன்னா அதை பாவத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காது உங்களுக்கு. அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, அந்த வழியில் போகவே மாட்டீங்க. ஏன்னா யூஆர் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் காட். யூ வில் பிகம் மோர் காட் கான்ஷியஸ் தேன் சின் கான்ஷியஸ். அதனாலேயே நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது பாருங்கள். அடுத்து ஒரு வசனம் வாசிப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி எதிரியை மேற்கொள்வது, எப்படி நம்ம எதிரியை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அநேக அதிகாரங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதில் ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா அவருடைய ரத்தம் பாருங்கள். அவருடைய ரத்தத்தினாலே பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும்னு வேத வசனத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரெவலேஷன்ஸ் சாப்டர் 12 verse 11. மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தாங்களாம் பிசாசை? இது ரொம்ப முக்கியமான இது பாருங்கள். 2 காரியத்தை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. முதல் காரியம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆமென். அதனால தான் அந்த ரத்தத்தோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லிட்டு வரோம். அடுத்து தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், பை த வேர்ட் ஆஃப் த டெஸ்டிமோனி. இந்த வார்த்தையை தான் நம்ம தூக்கி பிடிக்கிறோம் பாருங்க. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்தார். ஆமென். ஸோ அதனால் அவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், the word of the testimony and the blood of the lamb. the blood of the lamb தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் பிசாசை மேற்கொள்வதற்கு உண்டான தேவையான எல்லா காரியத்தையும் it helps us only using the blood of the lamb. அது இல்லை அப்படின்னா, அதனால தான் பிசாசை வரட்டும் போது இயேசுவின் ரத்தத்தை நம்ம தெளிக்கிறோம். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை வச்சு தான் நம்ம பிசாசை வரட்ட முடியும் பாருங்கள். ஸோ நம்ம அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால்
த பவர் ஆஃப் த blood வந்து இட் இஸ் வெரி பவர்ஃபுல். அது சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அது வந்து சாதாரண விஷயமும் அல்ல. அதை வைத்து தான் அதை வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஆட்டுக்குட்டியானவரோட கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்திக்கிறார். ஏன்னா தம்முடைய ஜனங்கள், தம்முடைய பிள்ளைகள் வந்து அவருடைய ரத்தத்தை உபயோகித்து அவர்கள் வந்து பிசாசானவனை ஜெயிக்க வேணும் என்கிற ஜெயிக்கணுன்ற ஒரே நம்பிக்கையில், ஒரே ஒரு விருப்பத்தில் அவர் வந்து சிந்திக்கிறார் பாருங்க. ஆமென். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 காரியங்களை பார்த்தோம். முதல் காரியம் என்னென்னா, நம்மளுக்கு உண்டான மீட்பு எப்படி உண்டாயிருக்கு, எது மூலமாக உண்டாயிருக்கிறதா? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பு எப்படி உண்டாயிருக்கிறது? நமக்கு வந்து அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. அடுத்த விஷயம், பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்வது அப்படின்னா, அவர் சிந்திய இரத்தத்தினாலே மாத்திரம்தான் நம்ம பிசாசை வந்து மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த 3 காரியத்தை பார்த்தோம். இது மாதிரி அநேக வசனங்கள் இருக்குது. நம்மளுக்கு நேரம் இல்லாதனால ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தட். அதை வந்து குயிக்காக பார்த்துட்டு போகிறேன். முக்கியமான 3 காரியங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அநேக காரியங்கள், இந்த ரத்தம், அந்த ரத்தத்தோட இம்பார்ட்டன்ஸ், அநேக வசனங்கள், வேதத்தை அனுதினமும் நம்ம வாசிக்க அந்த ரத்தத்தோட வல்லமையும் மகத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். ஆமென். ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம போகிறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ரத்தத்தை பற்றி ஒன்று சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்க்குறோம். அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுறது? ஸோ நமக்காக ரத்தத்தை சிந்திக்கிறாரு. எஸ், ஐ அக்ரி, ஐ கெட் இட். எனக்கு அந்த ரத்தம் வேணும். அந்த ரத்தத்தை வைத்து நான் வந்து பிசாசை விரட்ட போகிறேன். அந்த என்னுடைய குடும்பத்தை நான் கட்ட போகிறேன். பாவ மன்னிப்பை நான் பெற போகிறேன். அதே மாதிரி மீட்பை நான் பெறப்போகிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். அது எப்படி நாம் ஹவு டு வி அப்ளை தட் இன் அவர் லைஃப்ஸ்? எப்படி நாம் இதை எடுத்துக்கொள்வது? கர்த்தர் அதுக்கு வந்து ஒரு வழியை வைத்திருக்கிறார் பாருங்கள். இந்த வழி நம்ம வந்து இந்த சர்ச்சஸில் என்ன போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது ரொம்ப பரிசுத்தமான விஷயம், இது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கவங்க மட்டும்தான் தொட முடியும், இந்த காரியத்தில் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க அதை. பட் இட் ஷுட் பி ஈஸிலி ஆக்சசபிள் அண்ட் இட் ஷுட் பி ஹேப்பனிங் எவ்ரி டே இன் யுவர் லைஃப்ஸ், இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் அனுதினமும் இந்த காரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேணும். இதை கடைபிடித்தீர்களானால் அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே இட் இஸ் கோயிங் டு ஷைன். அது வந்து நம்மளுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு உதவும் பாருங்கள். ஸோ அது என்ன காரியம் அப்படின்னா, ஸோ இந்த கம்யூனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். கர்த்தர் வந்து திருவிருந்தின் ஆராதனையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அநேக இடத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை இன்னும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுக்கு போகணும் பாருங்கள். அந்த புதிய ஏற்பாட்டு அந்த கம்யூனியன் எதை சிம்பலைஸ் பண்ணுது? இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அப்பத்தை பிட்டு சீஷர்கள் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவருடைய அந்த ஒயின் எடுத்து, திராட்சை ரசத்தை எடுத்து, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? இது எதுக்காக நினைவு கூறணும் அப்படின்றத என்னுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக இதை எடுத்துக்கொள்ளுங்கன்றார். ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, we need to go back to அதோட சோர்ஸுக்கு போகணும் பாருங்க, அதோட ஆரிஜினுக்கு போகணும். ஸோ எதுக்கு இயேசு கிறிஸ்துவான கம்யூனிட்டிக்கு சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் அபவுட் த பாஸ்ஓவர் லேம்ப். ஸோ எப்படி வந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்களோ அதைத்தான் வந்து புதிய உடன்படிக்கையில் நாம் வந்து கம்யூனியனாக அதை கொண்டாடுறோம் பாருங்கள். ஆமென். ஸோ இந்த பஸ்கா அந்த காலத்தில் நம்ம பழைய உடன்படிக்கையில் வந்து இந்த ஓல்டு கவர்னன்ட்டில் வந்து இந்த பாஸ்ஓவர் லேம்ப் அடிக்கப்பட்டது. ஒரு பாவமும் செய்யாத ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை அடிண்டார். நம்ம இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிப்போம். நம்ம எக்ஸோடஸ் 12 யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் முதல்ல வாசிப்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நல்லா நோட் பண்ணுங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். யார் இதை தெரிந்து கொள்ளணும்? யார் இதை செய்யணும்? வீட்டு தலைவர்கள். ஸோ ஹஸ்பண்ட்ஸ், ஐம் டாக்கிங் டு யூ. ஃபாதர்ஸ், ஐம் டாக்கிங் டு யூ. ஸோ நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ்
அண்ட் ஃபாதர்ஸ் இந்த இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக எடுக்கணும் பாருங்கள். இந்த குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பம் கட்டப்படணுமா, கர்த்தருக்குள்ளாக கட்டப்படணுமா, இந்த கம்யூனியன் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு. ஆமென். கர்த்தர் டைரெக்டாக வந்து வீட்டு தலைவர்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நமக்கு வந்து போய் இன்னைக்கு ஆட்டுக்குட்டியை போய் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாய், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆமென். ஸோ அவருடைய அந்த பிக்கப்பட்ட சரீரத்தையும் அவருடைய அந்த இரத்தத்தையும் நான் வந்து நினைவு கூர்ந்து நம்முடைய திருவிருந்தின் ஆராதனைக்குள்ளே நம்ம செல்லணும் பாருங்கள். ஆமென். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஃபேன்சியாக போய் அந்த பிஸ்கட்ஸு அதெல்லாம் வந்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ டெய்லி சாயந்தரம் உட்காருங்க, நைட் உட்காருங்க, ஃபேமிலி ப்ரேயர் முடிஞ்ச உடனே லெட்ஸ் டேக் கம்யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன கப்பில் தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஜூஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பிரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் பீஸோ ஏதோ இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள். அது வந்து ஒரு சிம்பிள் மாதிரி தான் நம்ம எடுக்க சொல்கிறாரு பாருங்க. யூ கேன் டேக் வாட் எவர் யூ லைக். அவர் பிரெட்டை அந்த டைமில் இருந்தனால பிரெட்டை கொடுக்குறாரு. அவருடைய சிலுவை பாடு மரணங்களை நினைவு கூற சொல்கிறாரு. நாம அதே மாதிரி நம்ம யூ கேன் டேக் எனி திங் லைக் பிரெட் பீஸ் ஆர் பிஸ்கட் பீஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வீட்டு தலைவர்கள் இதை ஒரு சடங்காய் இல்லைன்னா வந்து ஒரு ரெகுலர் ஷெட்யூலாய் இதை கொண்டு வரணும் பாருங்கள் வீட்டில். அதே மாதிரி கொண்டு வரும்போது இதை எடுக்கும்போது தேவன் நமக்காக என்னென்ன செய்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தின் மகத்துவம் என்ன, இரத்தத்தினாலான மீட்பை நினைவு கூர்ந்து, பாவ மன்னிப்பை ஆகிய மீட்பை நினைவு கூர்ந்து, அதே மாதிரி பிசாசை மேற்கொள்ளும் அந்த ஜெயத்தை நாம் வந்து நினைவு கூர்ந்து அதை எடுக்கணும் பாருங்கள். இது வீட்டு தலைவர்களுடைய ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. ஆமென். ஆமென். ஸோ அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 4ஆம் வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாக இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆனவர் தான். ஸோ அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தையும் அவருடைய அந்த பிக்கப்பட்ட சரீரத்தையும் நாம் நினைவு கூறுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது பாருங்கள். ஏன்னா இது நம்ம நினைவு கூறல, இந்த கம்யூனியன் நம்ம எடுக்கலை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி நம்மளுக்கு ஒரு வீக் பாயிண்ட் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு இந்த அறிவு இல்லை, இது நம்ம எடுக்கலை அப்படின்னா பிசாசு நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சுகவீனத்தை கொண்டு வந்து போடுவான். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு பாவத்தை கொண்டு வந்து போடுவான், பாவத்தின் எண்ணத்தை கொண்டு வந்து போடுவான். இதை நம்ம இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம தெரியாமல் நம்ம தவிப்போம் பாருங்கள். அதுலேருந்து வெளியில் வருவதற்காக நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு அருமையான இந்த ப்ரெஷியஸ் விலையேற பெற்ற இந்த ரத்தம் அதுக்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ நாம் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். அடுத்த வசனம் வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் இதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையில் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ளாக யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. இல்லை அந்த 9ஆவது வசனத்தை நான் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். சரி, இதில் அதை சுட்டு சாப்பிடுங்கன்ற, அதை பச்சையாக சாப்பிடாதீங்க. யூ கான்ட் ஈட் இட், பட் யூ நீட் டு ரோஸ்ட் இட் வித் ஃபயர். ஆமென். ஸோ இதை வந்து சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி அதை நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும் பாருங்கள். ஸோ சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி என்னென்ன காரியங்கள் சுட்டெரிக்கப்பட்டதான் பாருங்கள். எதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார்? தலையை சுட்டெரிக்க சொல்கிறார். தலை எதுக்கு அடையாளமாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய மென்டல் ப்ராப்ளம்ஸ், நம்மளுடைய டிப்ரெஷன். இன்றைக்கி வந்து டிப்ரெஷன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக வாலிபர்கள்கிட்ட இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது பாருங்கள். அவருடைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படி இருக்குது அப்படின்றதுக்காக கண்ட சொல்யூஷன்ஸ்லாம் தேடி வர்றாங்க. டாக்டர்ஸ்ட்டு போனால் அவர் வந்து மாத்திரை கொடுக்குறாரு, இதை போட்டால் தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் அவங்களால முடிந்த ஒரு மருந்து பாருங்கள். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் டெம்ப்ரரி. அதுக்கப்புறம் மருந்து இறங்கினோடனே தூக்கம் போனோடனே திரும்பி யூ கோ பேக் டு த சேம் டிப்ரெஷன். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய மருந்து
கண்டிப்பாக வேலை செய்யும்னு பைபிளில் வார்த்தையை வைத்து நான் சொல்லுகிறேன். நான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வார்த்தையை வைத்து நான் சொல்லுகிறேன். உங்களை டிப்ரெஷன் போகணும் அப்படின்னா டேக் கம்யூனியன். இன்னைக்கு வந்து இது இது அநேக பல இடத்துல இது கற்றுக் கொடுக்கப்படலை பாருங்க. கம்யூனியன் வந்து ஒரு ஓரமாக பரிசுத்தமாக இருக்கணும், சபையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் தெரிந்து கொள்ளுங்கன்றாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வீட்டில் தெரிஞ்சுக்கோ, வீட்டுக்குள்ளே போய்க்கோ, கோயிங் டு யுவர் ஹவுஸ் வித் யுவர் ஹவுஸ் ஹோல்ட், குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை சுட்டு, அது எதெல்லாம் சுடணுமா, தலையை சுடணுமா, காலை சுடணுமா, இந்த காரியத்தை எல்லாம் சுட்டு எல்லாத்தையும் வந்து சாப்பிடுன்றார். அதனால் என்ன நடக்கும், வாட் எஃபெக்ட் ஆர் இம்பேக்ட் இட் ஹேஸ், இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். ஆமென். ஸோ அதனால் இது நம்ம எல்லாரும் நம் குடும்ப தலைவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். நான் இதை குடும்பமாய் நீங்கள் இதை உட்கொள்ளும் போது, இதை கடைபிடிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் யூ வில் see மேசிவ் சேஞ்சஸ். உங்கள் குடும்பம் கீழே இருக்குதா, அது வந்து கட்டுப்பட்டு மேலே இட் வில் ஷூட் அப், இட் வில் கோ டு ஹை பிளேசஸ். என்ன முடியாத இடத்துக்கு அதை கொண்டு போகும் பாருங்கள். ஏன்னா இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் அந்த பவர் இருக்குது, அந்த கம்யூனியன் திருவிருந்துக்கு அந்த பவர் இருக்குது பாருங்கள். ஏன்னா கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறாரு, அதை செய்வார். அவர் சொன்ன காரியம் இது செய்தோமானால் என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்துலேருந்து 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அடுத்த விஷயம்தான் அந்த ஃபைனல் என்ன அது இதனால் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 22ஆம் வசனத்துலையும் பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் இதை ஜஸ்ட் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன். இதுக்குண்டான அர்த்தம் வந்து இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். நம்முடைய இருதயம் என்கிற நிலைக்கால்களில் நம்ம அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆக்சுவலாக we are offering protection for us. நம்முடைய இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வதற்காக அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். அது போக நம்ம குடும்பத்துக்கு நாம் அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம் பாருங்கள். ஆமென். நமக்காக மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்திற்காகவும் நம்மளுடைய வீட்டின் நிலைக்கால்கள், நம்ம குடும்பத்தின் நிலைக்கால்களில் நாம் அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த ஈசோப்பின் ரத்தத்தில் தோய்த்து அதை தெளிக்கிறது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கு பாருங்க. நம்ம தேய்க்கிறது வாட் டஸ் இட் மீன், இன்னைக்கு நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தையினாலே அவருடைய ரத்தத்தை பேச வேணும் பாருங்கள். அவருடைய ரத்தத்தின் வல்லமையை நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென். பிசாசை விரட்டும், மீட்பு உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் வந்து இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தை வைத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் ப்ரேயரில் வைக்கும்போது இதை வைத்து நீங்கள் பேசுவீர்களானால் அந்த உங்கள் குடும்பத்திற்கு உண்டான தோல்வியோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சுகவீனமோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமோ, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமோ எல்லாம் ஒளிந்து போயிடும். ஐ கேரண்டி இட். ட்ரை இட் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறது, இது கண்டிப்பாக செய்யுங்க. ஓகே, அடுத்து இதனால் என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். 23ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆமென். ஸோ உங்கள் வீட்டை பிசாசானவன் சங்காரக்காரன் வந்து தட்டுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லவே இல்லை பாருங்கள். கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நாம் அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் உட்கொள்ளும் போது, அவரை நினைவு கூர்ந்து நம்ம எடுக்கும்போது என்ன நடக்குதான், நம்ம வாயால் அறிக்கையிடும்போது, அந்த இரத்தத்தை அறிக்கையிடும்போது என்ன நடக்குதான், கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆமென். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு நுழையக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கஷ்டங்கள் நுழையக்கூடாதுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே குழப்பங்கள் நுழையக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே சுகவீனங்கள், தரித்திரம் நுழையக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் இருக்கலாம். ஆமென். எந்த பிரச்சனைகள் எதுவுமே உள்ள நுழையக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த சங்காரக்காரன் உங்களை அந்த காரியங்களால் அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் செய்யக்கூடிய ஒரே காரியம் அவருடைய அப்பமும் அவருடைய பிக்கப்பட்ட சரீரமும் அவர் சிந்திய அந்த ரத்தமும் மாத்திரம்தான். ஆமென். ஸோ இன்றைக்கி அந்த கம்யூனியனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம நல்லா பார்த்தோம் பாருங்க. ஸோ இன்றையிலிருந்து ஐ அர்ஜ் யூ டு டேக் கம்யூனியன் எவ்ரி நைட். நம்ம தூங்க போகிறதுக்கு முன்பதாகவோ சரி, இல்லை காலையில் எந்திரிச்சவொடனே சரி, டேக் கம்யூனியன். ஒரு சின்ன கப்பில் தண்ணியோ ஜூஸோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இதில் பிஸ்கட் பீஸோ ப்ரெட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கர்த்தர் நமக்காக அவர் சிலுவையிலே செய்த நன்மைகளை, அவர் நம்முடைய மீட்பை, நம்மளுடைய வெற்றியை நம்முடைய வாயினாலே அறிக்கையிட்டு அந்த இரத்தத்தை வாயினாலே அறிக்கையிடுவோமானால் நமக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, பிசாசானவன் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. ஆமென். ஸோ இதை நம்ம இது நல்லா தெரிந்து கொள்ளணும் பாருங்கள். இந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். ஸோ தேவனுடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு முதலாவது காரியம் கர்த்தருடைய இரத்தம். நம்முடைய குடும்பங்களை முதலாவது காரியம் கர்த்தர் சிலுவையிலே சிந்திய அந்த இரத்தம் மாத்திரம்தான். ஆமென். ஸோ நம்ம அடுத்த வர்ற வீடியோஸில் அடுத்தடுத்த காரியங்களை பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் காட் பிளஸ் யூ. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென்.